தொடர்ந்து நம்மிடையே நடிகர் திரு ஆனந்தராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ரோபோ சங்கர் நேற்று இரவு மரணமடைந்திருக்கிறார். அவரோடு நீங்கள் பணியாற்றியிருக்கீங்களா? அவரோடு பழகியிருக்கீங்களா? அவருடனான உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கங்க சார். வணக்கம். இது என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. எனக்கு ரொம்ப வருத்தத்தான் ஏற்படுத்துது. நான் ஒரு ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது நான் பேசினேன், நல்லா நெருங்கி பழகியிருக்கேன் அவரோட. அவர் கூட நடிச்சிருக்கேன். அவருடைய மகள் கூட பிகில் பண்ணும்போது அடிக்கடி வருவாரு. அடிக்கடி அவர் டாக்டர் பார்க்க வருவாரு. அதே மாதிரி குடும்ப நிகழ்ச்சியில கூட கலந்துக்கிட்டாரு. ஸோ இஸ் அ நைஸ் பர்சன். அவர் 46 வயசுல ஒரு தகப்பனை, ஒரு கணவனை, அவரோட சொந்தங்களை எழுந்து வாடுகிற அந்த குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை. எவ்வளவு இரங்கல் நம்ம சொன்னாலும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம மாறி மாறி எல்லாரோட இறப்புக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். சொல்லும் போது இறப்பு என்பது இப்ப ஒரு வீதி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு வீதியில ஒரு வீட்டுல ஒரு குழந்தையோ அல்லது வளர்ந்த குழந்தையோ அது மரணம் அடைஞ்சிருக்கும், அல்லது ஒரு 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 சின்ன விபத்துல மாட்டிருக்கும். ஆனா இன்னொரு குழந்தைக்கு இன்னொரு வீட்டுல அதே தெருவில் இருக்கிற இன்னொரு வீட்டுல பர்த்டே இருக்கும். இந்த வீட்டுல மகிழ்ச்சியா இருக்கும், அந்த வீட்டுல துக்கமா இருப்பாங்க. ஆனா துக்கமா இருக்க வீட்டுக்கு போய் நம்ம என்னன்னு கேர் பண்ண முடியாது, நம்ம என்னன்னு பேச முடியாது. அவங்களோட வேதனை அவங்களோட சம்பந்தப்பட்ட விஷயம் தான். நம்ம பேசலாமே தவிர, ஆனா அந்த வேதனை, வலி, அந்த 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 இரங்கல் எல்லாமே அவங்களுக்கு தான் இருக்கும். அதே போல அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு சொன்னாலும் இழப்பு தானே அவங்களுக்கு. நம்ம ஆறுதல் சொல்லலாமே தவிர, இன்னைக்கு பேசுவோம், நாளைக்கு மறந்துடுவோம், நாளைக்கு வேற ஒரு விஷயத்தை தேடி போயிடுவோம். நம்ம இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல நம்மோடு வாழ்ந்த, நம்மோடு இருந்த ஒரு நண்பர் இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கும் போது, அவருடைய வீட்டுல ஒரு ஒரு சிறு சம்பவம், ஒரு பறவை இருந்ததுன்னு சொல்லி, ஒரு பறவை கவர்மெண்ட் இது வீட்டுல வளர்க்க கூடாது அந்த பறவையை சொல்லி எடுத்துட்டு போனாங்க. அது பேசுறப்ப கூட நான் பேசினேன். அவர் இலங்கையில இருக்கேன்னு சொன்னாரு. கொஞ்சம் உடலை கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கலாம். இப்போ காலம் கடந்து சொல்றோம். ஆனா பட் அவர் உயிரோட இருக்கும்போது, அவர் நல்லா இருக்கும்போதே நான் சொல்லிட்டு இருந்தேன். அவர் சின்ன ஒரு உடல் உபாதை ஏற்பட்ட போது கூட, நீங்க கொஞ்சம் உடம்ப பார்த்துக்க ரோபோ சங்கர், நீங்க கொஞ்சம் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க குடும்பத்துக்கும் சொல்லியிருந்தேன். அவர் மனைவி தங்கை மாதிரி நமக்கு. ஸோ நல்லா பார்த்துக்குவாங்க. அவருடைய மகள் கூட ஆக்ட் பண்ணாங்க பிகில் படத்துல. நிறைய நினைவுகள் இருக்குங்க. அது உடலை பார்த்து கொள்ளாம நம்ம ஆண்டவர் நம்மளை அழைக்கிறாரு, நம்ம காலம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறது வேற. ஆனா பட் இந்த மாதிரி நம்ம உடலை நம்மளே கெடுத்துக்கிறோம்ன்றது வேற. எளிதில கிடைக்குங்க, எல்லாமே கிடைக்கும். நான் எதை சொல்றேன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம உடனே நம்ம தான் பார்த்துக்கணும். அவர் உடலை பார்க்க சற்று தவறிட்டாரோன்னு எனக்கு தோணுது. இன்னும் ஒரு 10 வருஷம், இன்னும் ஒரு 20 வருஷம். ஏன்னா இறப்பால் பாதிக்கப்பட்டதில்லை. நானும் ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய பாதிப்பு நான் அந்த 2016 சொல்றேன். 16 எனக்கு இந்த தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த அம்மா அவர்கள் இறக்கும் போது கூட இந்த பாதிப்பு எனக்கு வந்தது. எனக்கு மனசுல நிறைய நிறைய கேள்விகள், நிறைய குழப்பங்கள் வரும்போது, என்ன பண்ண போறோம் அடுத்து, நமக்கு நம்ம தலைமையா நினைச்சிருந்த ஒருத்தர் இறந்துட்டாங்களே அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி ஒரு நிலைமை இப்ப இவரு சைன் பண்ற படமாகட்டும் அல்லது வேற படங்களாகட்டும், இவருக்கு படங்கள் சொல்லணும், இவரை ஒரு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கும் போது கூட, அவர் இல்லாத போது நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வேதனையும் வருத்தமும் அந்த குடும்பத்துக்கு நம்மை விட மிக மிக அதிகமாக இருக்கும். அந்த 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 மனசுல வச்சுக்கிட்டு அவங்க மனசை தேத்திக்கணும். அவங்க நம்ம கூட தான் இருக்காரு, ரோபோ சங்கர்ன்றவர் நம்ம கூட தான் இருக்காரு. அவருக்கு குடும்பத்துக்காக நிறைய உழைச்சிருக்கலாம். பட் அட் த சேம் டைம் அவர் உடனே கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கணும். அவர் இது நிறைய 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 இடத்துல நடந்திருக்கு. எனக்கு நிறைய நண்பர்கள் நான் பார்த்திருக்கேன். இது டிஸ்கோ சாந்தியோட கணவர் அவர் ஸ்ரீஹரின்னு சொல்லுவாங்க. அவர் கூட நான் நடிச்சிருக்கேன், அவர் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். அவரு இதே குணமுடையவர் தான். தன்னுடைய உடலை பார்த்துக்காம தன் மனம் போன போக்குல எல்லாம் வாழ ஆரம்பிக்கிறது. என்ன இன்னைக்கு மறைஞ்சா நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறது வேற.
ஆனா நம்ம சார்ந்திருக்கிற கூட்டங்கள் வேற, நம்ம சார்ந்திருக்கிற உறவுகள் வேற. அந்த உறவுக்காக நம்ம வாழ்ந்தாகணுன்ற ஒரு கட்டாயம் ஏற்படும் இல்லைங்களா? இல்ல இருந்தாலும் காலம் கடந்து இதெல்லாம் நான் பேசுறேன். பட் இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல், என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தையும் அன்னாரது அவருடைய ஆன்மா வந்து இறைவனடி சேர என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கணும். அந்த குடும்பத்துக்கு இரங்கல், அந்த குடும்பத்துக்கு இழப்பு, இரங்கல் எல்லாமே அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான். நம்ம வந்து பாதசாரிகள் மாதிரி அந்த கடந்து போயிட்டே இருக்கோம் நம்ம. ஸோ அதனால இதை ஒரு படிப்பனையா எடுத்துக்கிட்டு இதை வந்து மற்ற நடிகர்கள் பின்பற்றாங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன் நான். இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் ஒரு 2 வருஷம், இன்னும் ஒரு 3 வருஷம், இன்னும் ஒரு 10 வருஷம், இன்னும் ஒரு 20 வருஷம் நம்ம கூட இருந்தாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி தான். என்னத்துக்கு வாழ்ந்த நீ நினைக்கிறது வேற, இவர்களுக்காக வாழ்ந்தேன் என்பது வேறு. அதனால வாழணும், வாழ்ந்திருக்கணும், அவரும் நம்ம கூட இருந்திருக்கணும். அதனால என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அந்த குடும்பத்துக்கு, அந்த 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 ஃபேமிலிக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. நன்றி சார். அவருடனான உங்களுடைய அனுபவங்கள், உடல்நிலையை பேணுவது அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம், மனம் சொல்ல போக்கில் அப்படியே செயல்படக்கூடாது அப்படின்றத மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு விஷயங்கள்லாம் பகிர்ந்து கொண்டீங்க. இணைந்து அவருக்கான இரங்கலையும் பதிவு பண்ணீங்க. இணைந்ததற்கு நன்றி சார். ரோபோ சங்கருடைய இல்லத்தில் பல திரை பிரபலங்கள் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்து கொண்டிருக்கிறார்கள். நடிகர் ராதாரவி வந்தார். ரோபோ சங்கரோட பழகிய நினைவுகள்லாம் அங்கே பேசிகிட்டு இருந்தார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து பல திரைக்கலைஞர்கள் வந்துட்டு இருக்காங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.